ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட கடைசி படமான தளபதி 69, அதாவது ஜனநாயகன் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எச் வினோத் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஜனநாயகன்னு டைட்டில் வச்ச உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஒரு பெரிய அரசியல் படமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 7 Green ஸ்டுடியோ வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் 75 கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. பார்ஸ் பிலிம்ஸ் தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 4 சீசன் கிரியேஷன் கம்பெனிக்கு யூரோப் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜனநாயகன் படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸை பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட மொத்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பட்ஜெட் வந்ததுக்கு முக்கிய காரணம் தளபதிக்கு சுமார் 275 கோடி கிட்ட சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக. சோ என்னதான் இந்த படம் 500 கோடியில உருவானாலுமே கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதனால இந்த ஜனநாயகன் படத்துக்கு பணத்தை பாத்தீங்கன்னா தண்ணி மாரி வாரி அரைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் பெரிய அளவுல லாபத்தை கொடுத்திருக்கு. அடுத்த கட்டமா சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ் அப்படின்னு ஜனநாயகன் படத்துக்கு பிசினஸ் அமோகமா நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இன்னொரு பக்கம் பிப்ரவரி 14 காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.